ஷாலோம் ஷாலோம் ஷாலோம். GA6 வந்திருக்க உங்கள் அனைவரையும் ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 34:1 இப்படியாக சொல்கிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இப்போது கூட எக்காலத்தை ஊதி துதி ஆரம்பிப்போம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சங்கீதம் 3:2 இப்படியாக சொல்கிறது, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்தத்தோடு அவர் சந்நிதி முன்பு வாருங்கள். மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம். Shalom. Revelation 5:12 says, in a loud voice they were saying, worthy is the Lamb who was slain to receive power and wealth and wisdom and strength and honor and glory and praise. Let's worship the worthy Lamb. My cross you bore, so I could live in the freedom you died for. And now my life is yours, and I will sing of your goodness forevermore. Worthy is your name, you deserve the praise. Worthy is your name. Worthy is your name, Jesus. You deserve the praise. Worthy is your name. Deserve the praise.
இப்பொழுதும் கூட அறிமுகம் இல்லா என்னிடம் வந்து என்ற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்னிடம் வந்து அரியணை ஏற்று திட்டம் தந்து என்னை அறிமுகம் செய்தவரே, எனக்கு பின்னணியாய் நிற்பவரே. ஆமென். அறிமுகம் இல்லா என்னிடம் வந்து அரியணை ஏற்று திட்டம் தந்து என்னை அறிமுகம் செய்தவரே, எனக்கு பின்னணியாய் நிற்பவரே. சொல்லுவோமா? எல் ஷடாய் சர்வ வல்லவர், இனி வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்ன பெருக செய்த பெரிய தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்ன பெருக செய்த பெரிய தெய்வமே. எத்தனையாமா எத்தனை சவுல்கள் எந்த பாதையில் வந்தனே, எத்தனையாமா எத்தனை சவுல்கள் எந்த பாதையில் வந்தனரே. ஆனாலும் தயவால் எனக்கு அரிய வாழ்வை தந்தவரே, ஆனாலும் தயவால் எனக்கு அரியணை வாழ்வை தந்தவரே தந்தவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்ன பெருக செய்த பெரிய தெய்வமே. என் மேல் உள்ள அழைப்பில் அறிந்து குழியில் விட்டு சென்ற தூக்கி எடுத்து கண்ணுள்ளே அரியணை வாழ்வை தந்தவரே உமக்கு நன்றி ராஜா. என் மேல் உள்ள அழைப்பை அறிந்தும் குழியில் விட்டு சென்றனரே, என் மேல் உள்ள அழைப்பை அறிந்தும் குழியில் விட்டு சென்றனரே. தூக்கி எறிந்தோ கண்கள் முன்னே அரியணை வாழ்வை தந்தவரே, தூக்கி எறிந்தோ கண்கள் முன்னே அரியணை வாழ்வை தந்தவரே தந்தவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்ன பெருக செய்த பெரிய தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்ன பெருக செய்த பெரிய தெய்வமே. அறிமுகமில்லா என்னிடம் வந்து அரியணை ஏற்றும் திட்டம் தந்து என்னை அறிமுகம் செய்தவரே, எனக்கு பின்னணியாய் வந்தவரே. அறிமுகமில்லா என்னிடம் வந்து அரியணை ஏற்று திட்டம் தந்து என்னை அறிமுகம் செய்தவரே, எனக்கு வந்தவரே. ஆமென். சொல்லுமா? எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. ஆமென். சொல்லுமே.
அறிமுகமே இல்லாத என்னை தேடி வந்த அரியணை ஏற்று திட்டங்கள் கண்டு நீங்க பல ஜாதிகளுக்கு முன்பாக என்னை எதிரிகளுக்கு முன்பாக என்னை அழிய நினைக்கும் என் சத்துருவுக்கு முன்பாக என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் என் தேவனே உமக்கு நன்றி ராஜா. எல் ஷடாய் சர்வ வல்லவர் என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர் என்னை பெரிய செய்த பெரிய தெய்வமே. எல் ஷடாய் தேவன் சர்வ வல்லவராய் இருந்து நம்மை பெருக செய்த தேவனாக இருக்கிறார். அவர் சத்ரு நம்முடைய வாழ்க்கையில நம்மை வீழ்த்தி விடலாம் என்று பல காரியங்கள் செய்த போதிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட நின்று நம்மை உயர்த்தி இருக்கிறார், நம்மை பெருக செய்து இருக்கிறார். அவரை போல ஒரு தேவன் இல்லை, அவருக்கு ஒப்பான ஒரு தேவன் இல்லை. வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தாவே உமக்கு ஒப்பானவர் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமம் வல்லமையில் பெரியது. ஆண்டவரே, தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரும் இல்லை, உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பும் இல்லை என்று சொல்லுகிறது. இந்த பாடலை ஆண்டவருடைய சமூகத்தில் ஏறெடுத்து அவரை பார்த்து நம்ம சொல்ல போகிறோம், உம்மை போல யாரும். உம்மை தானே நம்புவேன் என் தேவன்.
சொல்லுங்களேன் ஆண்டவரை பார்த்து, உங்களை மாத்திரம் தான் என் ஆதாரமா நாங்க வைத்திருக்கிறப்பா. வாய்களை திறந்து துதிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். I feel a very much strong blockage here. ஆண்டவரை துதிக்காத படிக்கு, ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தாத படிக்கு இந்த இடத்துல நாம நின்று கொண்டு இருக்கிறோம். Break in the name of our Lord Jesus Christ. Break. ஆண்டவர் நம்ம worship பண்ணும்போது, ஆண்டவரோட நாமத்தை உயர்த்தும் பொழுது அவர் இறங்கி வருவார். துதி சத்தம் மேலே எழும்பும் போது அவர் இறங்கி வருவார் நம்மை ஆசீர்வதிக்க. உள்ளத்திலிருந்து சொல்ல போகிறோம், உம்மை போல யாருண்டு. சின்ன பிள்ளைகள்லாம் கூட பாடலாமா? உம்மை தானே நம்புவேன் இந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் ಎಂದೇ ನಿನ್ನ ಪೋಲಿನ ವಾರೆವರು, ನಿನ್ನ ಪೋಲಿನ ವಾರೆವರು ಮೇಲು ಚೆಯ್ಯು ದೇವುಡವು. ನಿನ್ನೆ ನಾ ನಂಬಿತಿನ್ನ ದೇವಾ. ನಿನ್ನ ಪೋಲಿನ ವಾರೆವರು ಮೇಲು ಚೆಯ್ಯು ದೇವುಡವು. ನಿನ್ನೆ சர்வ வல்லமையுள்ள தேவன் இங்க நம்ம மத்தியில இருக்கிறார். எலோஹிம் தேவன் நம்ம மத்தியில இருக்கிறார். The Lord of hosts is in the midst of us. கர்த்தருக்கு ஒப்பான ஒரு ஆண்டவர் இங்க இல்ல, ஆனா அவர் இங்க நம்ம கூப்பிடும்போது வருகிறார். இன்னும் அவரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். We are going to exalt his name. We are going to adore his name. அவருடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த அவர் நம்ம மத்தியில இறங்கி வரும் பொழுது, நம்ம வாழ்க்கையில அவர் பிரவேசிக்கும் பொழுது எல்லாமே மாற போகிறது. எல்லாமே மாற போகிறது. அவரை நோக்கி பார்க்க போகிறோம். அவரை நோக்கி பார்க்க போகிறோம். இந்த நேரத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள போகிறோம். இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ள போகிறோம். இன்னும் சரியாக 3 நிமிடங்கள் நமக்கு இருக்கு. நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. Let's be grateful for all the things. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளுக்கு மறுபடியும் நினைச்சு அவரை பார்த்து சொல்லுங்க, உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் இந்த. Let's be soft. உம்மை போல யாருண்டு, நன்மை
வினாய்தானே போகுதையா உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன் நீரெல்லா எந்தன் வாழ்க்கை வினாய்தானே போகுதையா எல் ஷடாய் ஆராதிப்பேன் எலோஹிம் ஆராதிப்பேன் அடோனாய் ஆராதிப்பேன் யேசுவா எல்லாரும் சேர்ந்து ஷடாய் ஆராதிப்பேன். Let's encounter the God's mighty presence now. Adonai ஆராதிப்பேன் யேசுவா ஆராதிப்பேன் எல் ஷடாய் ஆராதிப்பேன் எலோஹிம் ஆராதிப்பேன் அடோனாய் ஆராதிப்பேன் யேசுவா ஆராதிப்பேன் ஓ எல் ஷடாய் ஆராதிப்பேன் ஓ எலோஹிம் ஆராதிப்பேன் ஓ அடோனாய் ஆராதிப்பேன் யேசுவா ஆராதிப்பேன் எல் ஷடாய் ஆராதிப்பேன் எலோஹிம் ஆராதிப்பேன் அடோனாய் ஆராதிப்பேன் யேசுவா ஆராதிப்பேன். உம்மை போல ஒரு ஆண்டவர் இல்லையப்பா, உங்களை மாதிரி ஒரு ஆண்டவர் இல்லப்பா, உமக்கு நிகரான ஒரு ஆண்டவர் இல்லையப்பா, உமக்கு ஒப்பான ஒரு ஆண்டவர் இல்லையப்பா, உமக்கு ஒப்பான ஆண்டவர் இல்லையப்பா, உமக்கு ஒப்பான ஆண்டவர் இல்லையப்பா. அப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உம்முடைய நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம். உங்களுக்கு நிகரும் இல்லை, உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பும் இல்லையப்பா, உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பு இல்லப்பா, உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பு இல்லப்பா. ஆண்டவரே, எங்களுடைய இருதயங்களில தெய்வ சமாதானம், எங்களுடைய இருதயங்களில தெய்வ பிரசன்னம், எங்களுடைய இருதயங்களில் தெய்வ சமாதானம், எங்களுடைய இருதயங்களில் தெய்வ பிரசன்னம், என்னுடைய இருதயங்களில் தெய்வ சமாதானம், என்னுடைய இருதயங்களில் தெய்வ பிரசன்னம் இறங்கி வரட்டும். ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மையே போற்றுகிறோம் தகப்பனே, உம் நாமத்தையே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. தேவ பிரசன்னம் நிறைந்த இந்த நேரத்தில் நாம் அவரையே நோக்கி பார்ப்போமா? கர்த்தர் நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். எல் ஷடாய் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் நம் அந்நிய பாஷையினால அவருடைய நாமத்தை நாம் சிறிது நேரம் உயர்த்துவோமா? உஷதரபாரி பாந்தரபா கரபரபரபா ஓரி பரிபாந்தரபோ ஷிதரபா கரபரபரபா ஓரி பலரை பாந்தரபா ஷதரபா கரபரபரபரபா ஓரி தரபா பா 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 ஓ ஷதரி பாந்தரி பா கரபோ தரபா பா 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 ஓ ஷெரே ரே 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 த கரபா தரபா கரபா தரபா ஓ ஷெரே பா கரபரபரபா ஓரி பலரை பாந்தரபோ ஷரரபா கரபரபா ஓ ஷெரா கரதா தரபோ தியாந்தரபா லரிபாந்தரபா ஷபரபா கரபரபா. அப்பா உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உம் நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. எப்பொழுதும் எங்கள் அருகில் நீர் வந்து நின்று கொண்டிருக்கிற ஆண்டவரே. அப்பா, நீர் எங்கள் அருகில் கடந்து வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில அநேக நன்மைகளை செய்யும்படியாக இப்பொழுதும் எங்கள் அருகில் நீர் நின்று கொண்டிருக்கிறீர் அப்பா. அப்பா, வேத வசனம் சொல்லுகிறதே, இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் நன்மை செய்யும்படியாகவே சுற்றி திரிந்தார் என்று. ஆவியானவரே, இப்பொழுதும் அப்பா நீர் எங்கள் மத்தியில எங்கள் அருகிலே நின்று கொண்டிருக்கீங்க அப்பா. எங்கள் விண்ணப்பங்களை கேட்கும்படியாக அப்பா, எங்கள் விண்ணப்பங்களை கேட்கும்படியாக எங்கள் அருகில் நின்று கொண்டிருக்கீங்க டாடி.
அப்பா, இந்த வேளையில எங்களுக்கும் உமக்கும் உம்மை ஆராதிக்க கூட தடையாக இருக்கிற இந்த சூழ்நிலைகள் எங்களுக்கு காணப்படுகிறதோ, இப்பொழுது அவை எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவைகள் கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி, பலவீனமாக இருந்தாலும் அப்பா, சமாதான குறைவாய் இருந்தாலும் அப்பா, பொருளாதார பற்றாக்குறையாய் இருந்தாலும் அப்பா, உம்மை நோக்கி உம்மை நாமத்தை உயர்த்தாதபடிக்கு அவைகளை எங்களை மேற்கொள்ளுமானால் அப்பா, இப்பொழுது உம்முடைய கரத்தில் அவைகளை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே. இது நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே கொண்டு பண்ணிய நேரம். இப்பொழுது நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். அவரிடத்தில் நம்முடைய பாரங்களை இறக்கி வைக்க போகிறோம். எந்த சூழ்நிலை நாம் கர்த்தரை நோக்கி ஆராதிக்க கூடாதபடி, அவரை நோக்கி அவருடைய நாமத்தை உயர்த்தாதபடி எந்த சூழ்நிலைகள் நமக்கு மத்தியில் இருக்கிறதோ, இப்பொழுது தேவன் நம் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். நம் ஒரு விசையாக கண்களை மூடி நாம் அவரிடத்துல நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளும் நம்ம ஒப்பு கொடுப்போமா? அப்பா, இந்த வேளையில கூட எங்கள் அருகில் நின்று கொண்டிருக்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா போராட்டங்களையும், எல்லா நிந்தைகளையும், எல்லா சூழ்நிலைகளையும் உம்மிடத்தில் நாங்கள் ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை மாத்திரமே நோக்கி பார்க்க, உம் நாமத்தை மாத்திரமே உயர்த்த, அப்போ உம்மை மாத்திரமே ஆராதிக்க இப்பொழுதும் எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை நீர் லேசானதாக மாற்றியதற்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா, எங்களை சூழ்நிலைகளை நீர் மாற்றி போட்டதற்காக உமக்கு நன்றி. உம் நாமத்தை மாத்திரமே உயர்த்துவோம் என்று இந்த வேளையில அப்போ உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அதற்கு தடையாக இருக்கின்ற எல்லா போராட்டங்களையும், எல்லா நிந்தைகளையும், எல்லா அவமானங்களையும், எல்லா நிபச்சொற்களையும், எல்லா சூழ்நிலைகளையும் என் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து விட்டோம். நீர் எங்கள் இருதயத்தில் வந்து ஆளுகை செய்வீராக. உம்முடைய நாமத்தை மாத்திரமே உயர்த்தும்படியாக இப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் ஒரு மனதோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சூழ்நிலையை மாற்றி போட்டதற்காக நன்றி, நன்றி, நன்றி ராஜா. அப்பா, இப்பொழுதும் நாம் அனைவரும் சேர்ந்து தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று 7 முறை அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 சேனைகளின்